கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட Broken Heart with Jesus அப்படிங்கிற சேனல் மூலமா மறுபடியும் உங்களை எல்லாரையும் சந்திக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக இயேசுவுக்கு கூடான கொடி ஸ்தோத்திரம். சோ இந்த மே 11வது தேதி மதர்ஸ் டே, அதுவுமா உங்க எல்லாருக்கும் முதலாவது என்னுடைய அன்னைய தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நாளிலுமாக உங்களோட கூட ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, a good mother's influence. ஒரு நல்ல தாய் அவங்களோட குழந்தைய எந்த விதத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிறத பத்தி தான் நான் உங்ககிட்ட இன்னைக்கு பேச போறேன். அதற்கு நான் பைபிள்ல ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமொழிகள் 31வது அதிகாரம். அந்த அதிகாரத்தில் உள்ள முதலாவது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். ராஜாவாகிய லேமுவேலுக்கடுத்த வசனங்கள். அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது. ஆகவே நம்ம பைபிள்ல லெமுவேல் அப்படின்னு ஒரு ராஜாவை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த ராஜாவுக்கு அவங்க அம்மா கொடுத்த உபதேசம் தான் இந்த 31வது அதிகாரத்துல உள்ள முழுமையான வசனங்கள். சோ அந்த வசனங்களை நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னா பிற்பகுதியில கொடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்க அம்மா அவர் எப்படி ஒரு ராஜாவா நியாயம் தீர்க்கணும் அப்படிங்கறத பத்தி ரொம்ப தெளிவா பேசியிருக்காங்க. நீ திக்கற்றவங்களுக்காக நியாயம் தீர்க்கணும், எளிமையானவங்களுக்காக நீதியா இருக்கணும், இப்படிப்பட்ட பலவிதமான காரியங்களை அவங்களுக்கு போதிச்சிருக்காங்க. மெயினா கெட்ட பழக்கங்களான மதுபானத்துக்கு நீ அடிமையாக கூடாது, அந்த மாதிரி ரொம்ப ஒரு கடுமையான ஒரு விஷயங்களையும் அவங்களுக்கு ரொம்ப ஆழமா போதிச்சிருக்காங்க. இத ஃபாலோ பண்ண அந்த கிங் ரொம்ப நல்ல அரசாண்டதா குறிக்கப்பட்டிருக்காங்க. ஆகவே இந்த வசனத்தை நான் ஏன் இன்னைக்கு உங்க முன்னாடி பேசுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு மதர் கண்டிப்பா அவங்களோட குழந்தைகளை கண்டிப்பா நல்ல காரியங்களை சொல்லி கொடுத்து கண்டிப்பா அவங்கள வளர்க்கணும். இது தாயாகிய நாம் ஒருவர் மேல் விழுந்த கடமையா நான் எண்ணுறேன். அதாவது ஆப்ரஹாம் லிங்கன் அவருடைய வாசகம் ஒண்ணுல கொடுத்திருக்கிறாரு. ஒரு கடவுளுக்கு பயப்படுற ஒரு தாய் அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் இல்ல அவங்களால வளர்க்கப்படுற குழந்தைங்க எப்பவுமே ஏழ்மையானவங்களா கருதப்படுறது இல்லை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அவங்க கிட்ட செல்வம் இல்லாம இருக்கலாம், அவங்க கிட்ட பொருள் இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த கடவுளுக்கு பயந்து நடக்கிற அந்த தாய்னால அவங்களோட வாழ்க்கைய, அந்த குழந்தைகளோட வாழ்க்கைய கண்டிப்பா அப்லிஃப்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே இதுல அவர் கொடுத்திருக்கும் போது ஒரு தாய் கிட்ட இருந்து கிடைக்கிற ஒரு சின்ன அவுன்ஸ் உபதேகம் இல்ல ஒரு சின்ன அவுன்ஸ் அட்வைஸ் ஒரு பெரிய ஒரு பிரீஸ்ட் கிட்ட இருந்து கிடைக்கிற ஒரு 1000 போதனைகளுக்கு சமம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆகவே இந்த ஒவ்வொரு வாசகங்களும் எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தாயோட பவரை குறிக்குது. அந்த தாய் அவங்க பிள்ளைங்க கிட்ட பேசுறதுனால அந்த பிள்ளைங்க எப்படியெல்லாம் மாறுறாங்க, எப்படியெல்லாம் அவங்க வாழ்க்கையில மாற்றப்படுறாங்க அப்படிங்கிறத குறிக்கப்பட்டிருக்கு. ஆகவே இன்றைய தினத்துல இல்ல இந்த சூழ்நிலையில இருக்கிற தாயாகிய பலர் நம்மள இத ஃபாலோ பண்றோமா அப்படிங்கறதுதான் ஒரு குவெஸ்டின். நிறைய வீடியோஸ் எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால குறிப்பிடும் போகும்போது, அந்த காலத்துல எங்க அப்பா அம்மா என்னை இப்படி அடிச்சு வளர்த்தாங்க, அந்த காலத்துல எங்க அம்மா எங்களை இப்படி திட்டுவாங்க, அந்த காலத்துல எங்க அம்மா இப்படி எங்களை அதட்டுவாங்க, நாங்க பயப்படுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எல்லாத்துலயுமே இதுல ஹைலைட் பண்ண வேண்டிய வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலம் அந்த காலம் அந்த காலம் அந்த காலம் இந்த காலம் எல்லாத்துலயுமே தாய்ங்கிறவங்க ஒண்ணுதானே. ஆனா இந்த காலத்துல நம்ம பலருடைய கதைகள் இல்ல பலரோட வாழ்க்கையை நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த இடத்துலயுமே அந்த ஒரு போதனையோ இல்ல அந்த ஒரு கடுமையான தண்டனை கொடுத்து அவங்கள வளர்க்கிற அந்த தேவ வளர்ப்பு இப்ப நிறைய குடும்பங்கள்ல காணப்படுறது இல்ல. அதோட விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் போறதுக்கு முன்னாடியே பிள்ளைங்க மதுபானத்துக்கு அடிமையாகிறாங்க, இன்னும் பல விதமான நிறைய போதை பழக்கங்களுக்கு அடிமையாயிடுறாங்க. அவங்களோட லைஃபே சின்னாபின்னமாயி போயிடுது. இதனால சின்னாபின்னமாயி போடுறது அவங்களோட லைஃப் மட்டும் இல்ல, அந்த மொத்த சந்ததியுமே பாதிக்கப்படுது. இது நீங்க நிறைய இடத்துல இந்த கதைகளை கேட்டிருப்பீங்க. ரீசன்ட் டேஸா நிறைய பேர் அவங்களோட குழந்தைங்க இப்படி பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லும் போது கேட்கவே பயமா இருக்கு. ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ அப்படின்னு கேட்கறதுக்கே பயமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கடவுள் பயத்தோட நம்மளோட பிள்ளைங்களை வளர்க்காததுதான் ஒரு பெரிய காரணமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதனாலதான் இன்றைய அன்னைய தினத்திலையும் இன்னைக்கு இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட பேசுறேன். ஆகவே இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்க செல்வம் சேர்த்து வைக்கிறீங்களோ சொத்து சேர்த்து வைக்கிறீங்களோ அதெல்லாம் தேவையில்ல. கடவுள் பயத்தை அவங்க கிட்ட சொல்லி வளருங்க. நீங்க இன்னைக்கு கொடுக்குற
அந்த கடவுள் பயம், பின்ன நம்ம கடவுளுக்காக நம்ம வாசித்த வசனங்கள், நம்மளோட ஜெபங்கள் எல்லாத்தையும் பத்தி நீங்க உங்க குழந்தைங்க கிட்ட பேசும்போது அது என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பா அவங்களோட குழந்தைங்களோட இருதயத்துல பேசும். அவங்க தப்பு பண்ணும்போது அந்த வசனம் அவங்கள தேற்றும். அம்மா அன்னைக்கு நமக்கு இந்த வசனம் சொல்லி கொடுத்தாங்க, அம்மா நம்ம கிட்ட அன்னைக்கு இப்படி பேசினாங்கன்னு சொல்லி கண்டிப்பா அந்த தப்புல இருந்து அவங்க போய் மாட்டிக்கிட்டா கூட அவங்க விடுபட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் நீங்க கொடுக்குறீங்க. ஆகவே மதர்ஸ் ஆகிய நீங்க சாதாரணமா கடவுள் உங்களை அனுமதிக்கல. ஒரு குழந்தையோட தாயா உங்ககிட்ட நிறைய ஒரு கடமை அவர் ஒப்படைச்சிருக்கிறாரு. உங்களுக்கு நிறைய ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. மெயினா அந்த ஒரு மொத்த சந்ததியுமே நீங்க கடவுளுக்குள்ள எடுத்துட்டு வர்றதுக்கான ஒரு மூலதனமான ஒரு பெரிய கடமை உங்ககிட்ட இருக்குங்கிறத கண்டிப்பா மறந்துடாதீங்க. ஆகவே இன்றைய தினத்திலுமாக உங்களோட கூட கடவுள் இந்த வார்த்தைகள் மூலமாக பேசுவாங்கிறத நான் நம்புறேன். மீண்டுமாக கடவுளுடைய வார்த்தைகளோடு கூட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, ஸ்தோத்திரம்.